உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. இன்னொரு தடவை சொல்லலாமா? உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. நல்லவரே நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே. சொல்லுங்க, நல்லவரே நன்றி. நீங்க ரொம்ப நல்லவங்க டாடி. உள்ளத்தின் ஆழத்துல நன்றி சொல்ற ராஜா. நீ நல்லவர். கண்ணீரெல்லாம் சுடைக்கின்றீ. காயமெல்லாம் ஆற்றுகிறீ. சொல்லுங்க, கண்ணீரெல்லாம் உடைக்கின்றீ. காயமெல்லாம் ஆற்றுகிறீ. நன்றி நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. நன்றி சொல்கிறேன், நன்றி. உம்மை உயர்த்தி உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. சொல்லுவோமா? உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம்
மகிழுதையா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மை மட்டுமே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இதயம் துள்ளுதையா. நன்றி நன்றி அப்பா. ஏசையா ஏசையா நன்றி. நன்றி. ஒரு விஷயம் சொல்லுவோமா? கரம் பிடித்து கரம் பிடித்து நடத்துகிறீ. காலமெல்லாம் என்னை சுமப்பவரே சுமக்கின்றீ. சொல்லுவோமா? இந்த வருஷத்துல இந்த 12ஆம் மாதம் வரைக்கும் காலமெல்லாம் சுமந்து வந்தீங்களே. ஒவ்வொரு நாளும் ஒரு தகப்பனை போல சுமந்து, ஒரு தாயை போல தேற்றி கரம் பிடித்து நடத்தினீங்களே. நினைச்சு பார்க்கிறாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிப்பேன். நன்றி. 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு செய்த அற்புதங்களும் அடையாளம் என்ற தலைப்பில் நம்ம செய்திகளை பார்த்து வருகிறோம். இந்த நாளில் கூட மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22, 23 நாம் வாசிக்க கேட்போம். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். இந்த இடத்துல நம்ம பார்க்கிற காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரிய அற்புத அடையாளங்களை செய்து ஜனங்களுக்கு சுகத்தை கொடுத்து அங்கே வந்த எல்லாரையும் போஷித்து அந்த வனாந்திரத்திலிருந்து அவர்களை அனுப்பிவிட்டதுக்கு பின்பாக சீஷர்களையும் அவர் அனுப்பிவிட்டு தனக்கென்று ஒரு தனிமையான ஒரு இடத்தை அவர் தெரிந்து கொள்கிறார். அங்கே மலை மேலே ஏறி அவர் தனித்திருந்து ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பிதாவோடு உறவு கொள்ளும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நேரத்தை அவர் தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையிலேருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் தனித்து ஜெபிக்கிறவராய் இருந்தார். அப்போ பிதாவோடு அவர் நேரத்தை செலவிடுகிறவராய் இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த நேரங்கள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு வல்லமையான வாழ்க்கையை வாழ பலப்படுத்தின நேரங்களாய் இருக்கிறது. அப்போ நம்ம பார்க்குறோம், எவ்வளோ ஊழியங்களை செய்யும்போது சரீரத்தில் எவ்வளோ சோர்வு உண்டாயிருக்கும், எவ்வளோ அந்த எனர்ஜிலாம் போனது போல இருக்கும் இல்லைங்களா? அதே போல தான் ஆவியின் தளத்துலையும் அவ்வளோ தேவனுடைய வல்லமை அவருக்குள்ளேருந்து புறப்பட்டு கடந்து போயிருக்கும் பொழுது, அநேக ஜனங்களுக்கு விடுதலையை கொடுத்திருக்கும் பொழுது, அநேகர் சுகத்தை பெற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது, அந்த வல்லமையை அவர் மீண்டும் மீண்டும் அவர் புதுப்பித்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும்போது, நம்மகிட்ட இருக்கிறது தான் நம்ம என்ன பண்ண முடியும், மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். ஒரு பாட்டில் தண்ணி நீங்கள் கொண்டு போகிறீங்க ஒரு தண்ணி இல்லாத இடத்துக்கு. அப்போ அந்த பாட்டிலில் தண்ணி இருக்கிற வரைக்கும் நீங்களும் குடிக்கலாம், மற்றவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு உங்களால் கொடுக்க முடியும்.
ஆனால் அந்த பாட்டில் தண்ணி தீர்ந்துருச்சு அப்படின்னா கேட்கிறவர்களுக்கும் கொடுக்க முடியாது, உங்களாலேயும் அந்த தண்ணீரை குடிக்க முடியாது. அது போல தான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எனர்ஜி தேவை. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆகாரத்தை நாம் உட்கொள்கிறோம். நம்முடைய சரீரத்துக்கு தேவையான பலனை கொடுக்கிறது. அப்போ அந்த ஆகாரத்தை உட்கொள்ளாத முடியாத சூழ்நிலை வரும் பொழுது சரீரம் பலவீனம் அடைகிறது, சரீரத்தால் எதுவுமே செய்ய முடியாமல் போகிறது. இப்போ அதுபோல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அனுதினம் நாம் நம்மை புதுப்பித்து கொள்ள வேண்டும். ஆவியானவருடைய வல்லமையினால் நம்மை நாமே நிரப்பிக்கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு வாகனம் ஓடணும் அப்படின்னா அதுக்கு பெட்ரோல் அவசியம். அதுபோல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நாம் ஏற்ற நேரத்தில் பெட்ரோல் போல நம்ம ஆவியானவரால் நிரப்பப்படுகிற அனுபவம், அந்த ஜெப நேரம், தனிப்பட்ட உறவு அது அவசியமாய் இருக்கிறது. அதுதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்கிறோம். ஒரு வல்லமையான நாளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முடிக்கிறார். அடுத்த நாளுக்காக அவர் ஆயத்தப்படும்படியாக அந்த இரவு நேரத்துல பிதாவோடு கூட ஐக்கியப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட நேரங்கள் நாம் ஒவ்வொருவருக்கும் அவசியமாய் இருக்கிறது. தேவனோடு இருக்கிற உறவு, தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கும்போதுதான் நம்முடைய ஆவி பலனடைகிறது, நம்முடைய ஆவிக்கு ஆகாரம் கடந்து வருகிறது. அப்ப அந்த தனிமையான நேரத்துல நாம் தேவனோடு பேசுகிறோம், தேவன் நம்மோடு பேசுகிறார், தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நாம் பலப்படுத்தப்படுகிறோம், அவருடைய பிரசன்னத்தினால நாம் பலப்படுத்தப்படுகிறோம். ஆகையால் இந்த அனுபவம் தான் நம்மை அடுத்த நாளுக்கு தொடர்ந்து நம்முடைய ஓட்டத்தை ஓட, ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓட, வெற்றிகரமாய் ஓட, சோர்ந்து போகாமல் சூழ்நிலைகளை கடந்து வர, சூழ்நிலைகளை ஜெயிக்க இதுதான் பலனாய் நமக்கு இருக்கிறது. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில அவர் வெற்றி வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு, வல்லமையான வாழ்க்கையை வாழ்ந்ததுக்கு காரணம் இப்படிப்பட்ட ஜெப நேரங்களாய் இருக்கிறது. ஆகையால் நாம் கற்றுக்கொள்ளும்படியாக ஆவியானவர் இதை வேத புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய வாழ்க்கையில அவருடைய வல்லமையை புதுப்பித்து கொண்டார், அவருடைய வல்லமையை அவர் மீண்டும் மீண்டும் டாப் அப் பண்ணி கொண்டார். ஸோ அது மூலமாக தான் அவரால் தொடர்ந்து அந்த ஓட்டத்தை ஓட முடிந்தது. ஈவன் கெத்செமனே தோட்டத்தில் நம்ம பார்க்கிறோம், அவர் அந்த இடத்துல போராடி ஜெபித்தார், பாரத்தோடு ஜெபித்தார். அந்த இடத்துல அந்த ஜெப நேரம் அவரை பலப்படுத்தியது. அந்த சிலுவையின் பாடை கடந்து போக, அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக சத்ருவை ஜெயிக்க, பிசாசை ஜெயிக்க, அந்த இடத்துல அந்த வல்லமையை அந்த ஜெபத்தின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் இப்படிப்பட்ட தனிப்பட்ட ஜெப நேரங்கள் நமக்கு மிகவும் மிகவும் அவசியமாயிருக்கிறது. நம்ம சபையில கூடி வருகிறோம், ஒரு ஆராதனை இருக்கும் பொழுது, ஒரு விசேஷித்த நிகழ்ச்சிகள் இருக்கும் பொழுது, கூடுகை இருக்கும் பொழுது, தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம கூடி வருகிறோம். தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கும்போது தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். வார்த்தையை நம்ம கேட்கும்போது தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். அதே போல தனிப்பட்ட விதத்தில் நாம் ஜெபிக்க வேண்டியதும், தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு உறவு கொள்ள வேண்டியதும் மிகவும் அவசியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. ஏன்னா தனிப்பட்ட நேரத்துல நம்ம தேவனோடு உறவு கொள்ளும் போதுதான், அந்த கனெக்ஷன், அந்த தொடர்பு நமக்கு இருக்கும் பொழுதுதான், பிதாவோடு அந்த உறவு, அந்த தொடர்பு நமக்கு கூட இருக்கும்போதுதான், நம்ம கூடி வந்து ஜெபிக்கும் போது பிதா நம்மோடு இடைப்படுகிறது. அந்த தேவ பிரசன்னத்தை, தேவனுடைய வார்த்தை நம்மோடு பேசுகிறதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகையால் தனிப்பட்ட ஜெப நேரங்கள் அது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அதை கற்றுக்கொள்கிறோம். அநேக இடங்கள் நம்ம பார்க்குறோம், அவர் தனித்திருந்தார், ஜெபிக்கும்படியாக தனிமையாக அவர் மலை மேலே ஏறினா நம்ம பார்க்குறோம். தனிமையான இடங்களுக்கு அவர் கடந்து சென்றார் என்று சொல்லி பார்க்குறோம். வனாந்திரத்துக்கு அவர் கடந்து சென்றார், லூக்கா 4 நம்ம பார்க்கும்போது. அப்படியாக தேவன் அவர் தன்னுடைய வாழ்க்கையில அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதற்கு, இல்லை சத்ருவினால் சோதிக்கப்பட்ட பொழுது அந்த சோதனையில வீழ்ந்து போகாதபடிக்கு நிலைத்து நிற்கிறதற்கு அப்படிப்பட்ட ஜெப நேரங்கள் அவருக்கு அவசியமாய் இருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கே அவசியமா இருந்துச்சு. அப்படின்னா நமக்கு எவ்வளவு அவசியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம சோதனையை ஜெயிக்க, சூழ்நிலையை கடந்து போக இப்படிப்பட்ட பலன் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. தனிப்பட்ட ஜெப நேரம் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. அவர் நமக்காக வாழ்ந்து காமிக்கும்படியாக தான் அவர் நமக்கு ஒரு முன்னோடியாக
அவர் நம்ம நடந்தோம் அப்படின்னா, என்ன காரியங்களை செய்தோம் அப்படின்னா நம்ம எப்படி ரிசல்ட்டை பார்ப்போம் என்பதை அவர் நமக்கு முன்மாதிரியாக அவர் செய்து காமித்து இருக்கிறார். ஆகையால் அதை நாம் பின்பற்ற வேண்டியது நமக்கு கொடுத்திருக்கிற பாக்கியமாய் இருக்கிறது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு முன்மாதிரியை ஏற்கனவே இயேசு கிறிஸ்து வைத்து சென்றிருக்கிறார். ஆகையால் அவருடைய வல்லமையின் வாழ்க்கைக்கு ரகசியமாய் இருக்கிற இந்த காரியத்தை நாமும் செய்யும் பொழுது நாமும் நிச்சயமாய் வல்லமை வாழ்க்கை வாழ முடியும். நாம் நம்முடைய சூழ்நிலை ஜெயிக்கிறது மாத்திரம் அல்ல, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியும். மற்றவர்களுக்கு தேவனுடைய வல்லமையை கொண்டு போகிற ஒரு பாத்திரமாக நாம் பயன்பட நிச்சயமாய் முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அநேகருக்கு நன்மை செய்தாரோ, இன்னும் நம்ம சொல்லணும் அப்படின்னா அவரிடத்துல வந்த எல்லாருக்கும் நன்மை செய்தார். நம்மளால அப்படி செய்ய முடியுதா? செய்ய முடியும். கர்த்தர் அந்த வல்லமை நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்பொழுது? அவரோடு நேரத்தை நாம் செலவிடும் பொழுது, அவருடைய பாதத்துல நாம அமர்ந்து இருக்கும் போது, அவரோடு கூட ஐக்கியப்படும் போது, அவர் பேசுகிற காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, அவர் சொல்லுகிறத அப்படியே செயல்படுத்த நம்மை டோட்டலா சரண்டர் பண்ணும்போது, அர்ப்பணிக்கும் போது, நம்ம ஒரு பிளானை வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட போறதில்ல. ஆண்டவரே உம்முடைய திட்டம் என்ன, அதை நான் நிறைவேற்றேன், உம்முடைய திட்டத்துக்கு என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரண்டர் பண்ற டைம், ஆண்டவரோடு தனிப்பட்ட விதத்துல இடைப்படுகிற அந்த நேரம், அப்படிப்பட்ட நேரம் தான் நம்முடைய வாழ்க்கையில நம்மை வெற்றி வாழ்க்கை வாழ அது நடத்துகிறதாய் இருக்கிறது. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்று கொடுக்கிற வாழ்க்கை வாழ அது நமக்கு உதவி செய்கிறதாய் இருக்கிறது. உதாரணத்துக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்முடைய ஜெபம் அது எப்படிப்பட்டதாய் இருக்கிறது அப்படின்னா, நம்ம செல்ஃபோனை இல்லை லேப்டாப்பை நம்ம சார்ஜ் பண்ணுகிற ஒரு சார்ஜராக இருக்கிறது. இந்த செல்ஃபோன் லேப்டாப் மூலமாக நாம் அநேக நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அதில் நம்ம பயன்படுத்தும் போது நம்ம நன்மையை பெற்றுக்கொள்கிறோம் இல்லைங்களா? அப்போ நாம் மற்றவர்களுக்கு நன்மையாய் மாற வேண்டும் என்றால் நமக்கு ஒரு சார்ஜர் அவசியம். இப்போ பாருங்க, சார்ஜே போடாமல் நம்ம எவ்வளோ நாள் அந்த லேப்டாப்பையோ இல்லை செல்ஃபோனையோ நம்ம உபயோகிக்க முடியும்? அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம ஃபோனை நம்ம சார்ஜ் போடுறோம் இல்லைங்களா? சார்ஜ் போட்டாதான் அதால் என்ன பண்ண முடியும்? செயல்பட முடியும். அப்போதான் அது நமக்கு உதவியாக இருக்க முடியும். அதே போலதான் நாம் மற்றவங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்றால் ஜெபம் என்கின்ற அந்த காரியம், அந்த சார்ஜர் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. அந்த சார்ஜர் எங்கிருந்து அந்த பவரை நமக்கு கொடுக்குது, அந்த எனர்ஜியை நமக்கு கொடுக்குது, தொடர்ந்து நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்வதற்கு விசுவாசத்தை அது எங்கேருந்து கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது, பிதாவோடு நம்ம கனெக்ட் ஆகும்போது, தேவனோடு நம்ம கனெக்ட் ஆகுறோம் இல்லைங்களா? அப்போ அந்த கனெக்ஷன் மூலமாக தான் நாம் அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்போ பிதாவானவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். அவர் வல்லமையினால நிரப்பப்பட்டவராக இருக்கிறார். முழுமையா வல்லமையால அவர் நிறைந்தவராக இருக்கிறார். அப்போ அவர் தான் சோர்ஸ். அப்போ அவர்கிட்ட நம்ம கனெக்ட் ஆகும்போது அந்த கனெக்ஷன் மூலமாக அவர்கிட்ட இருக்கிற அந்த நிறைவான வல்லமையிலேருந்து கொஞ்சம் வல்லமை நமக்கு கடந்து வருகிறது. உதாரணத்துக்கு ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு, அதுலேருந்து ஒரு பைப்பில் தண்ணி வருது அப்படின்னா எல்லா தண்ணியும் வராது. அந்த பைப்பில் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அவ்வளவுதான் அந்த பைப் மூலமாக தண்ணி வருகிறது இல்லைங்களா? அப்போ அது போல அந்த நிறைவான சோர்ஸ் ஆகிய பிதாவின் இடத்துலேருந்து எத்தனை பைப்ஸ் வந்தாலும் அதில் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். எத்தனை பைப்பையும் நம்ம என்ன பண்ணலாம், அதோட கனெக்டாக இருக்கும் பொழுது அதில் திறக்கும் போது தண்ணி வரும். அதுபோல பிதாவோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் வல்லமையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்ப அந்த வல்லமையை பிதாவின் இடத்திலிருந்து நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். அந்த கனெக்ஷன் மூலமாக அந்த வல்லமை அப்படி கடந்து வருகிறது அல்லவா? அது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்குள்ள அது கடந்து வருகிறதாய் இருக்கிறது. ஆகையால் நாம் செயல்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக அவர் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு நமக்குள் வருகிறார். அதை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு ஜெபம் மிகவும் அவசியமா இருக்கு. சார்ஜர் இல்லாம எலக்ட்ரிசிட்டி போர்டில் எவ்வளோ பவர் இருந்தாலும் அது ஃபோனுக்குள்ள கடந்து வர முடியாது. அந்த கனெக்ஷன் அவசியம், தொடர்பு அவசியம். அந்த தொடர்பு இருக்கும்போது தான் அந்த சார்ஜர் என்ன பண்ணுது, எலக்ட்ரிசிட்டி அந்த மெயின் பவரோட கனெக்ட் ஆகி தேவையான அந்த எலக்ட்ரிசிட்டியை பவரை அது ஃபோனுக்குள்ள கொண்டு வருகிறது. அது போலதான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அந்த
ஜெபம் என்கின்ற கனெக்ஷன் மூலமாக ஒரு மனிதனுக்குள்ள கடந்து வருகிறது. ஆகையால் நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்மையும் வல்லமை உள்ளவர்களாக, வெற்றியாளர்களாக, நம்ம சூழ்நிலையை ஜெயிக்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஆகையால் தனிப்பட்ட ஒரு ஜெப நேரத்தை முன்குறித்து நாம் அதை செயல்படுத்துவோமாக. நிச்சயமாய் அதன் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அடுத்ததாக எப்படி இயேசு கிறிஸ்து அந்த ஜெப நேரத்துக்கென்று தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார் என்று சொல்லி சில காரியங்களை நம்ம இந்த நேரத்தில் பார்க்க போகிறோம். முதலாவது மத்தேயு 14:23 நாம் வாசிக்க கேட்போம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். அங்க பார்க்கும்போது அவர் அந்த இடத்துல தனித்து இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்ப தனிமையான ஒரு இடம் அப்படின்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு இடம். அப்ப நாம் ஜெபிக்க வேண்டும் என்றால் நாம் அப்படிப்பட்ட ஒரு இடத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க எவ்வளோ ஜனங்கள் அவரை நெருக்கினாலும் எல்லாருக்கும் நன்மை செய்து திருப்திப்படுத்தி அவங்களை என்ன பண்ணார்? அனுப்பி வைத்தார். அனுப்பி வைத்துட்டு தனக்கென்று ஒரு தனிமையான ஒரு இடத்தை தெரிந்து கொண்டார். நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஒரு இடத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு இடமாக இருக்கணும். டிவி இருக்கிற ரூமா இருக்கக்கூடாது. நீங்க டிவி பார்க்கலனாலும் மற்றவங்க வந்து டிவி பார்ப்பாங்க இல்லைங்களா? அப்ப இல்லைன்னா எல்லாரும் கூடி பேசுகிற ஒரு இடமா இருக்கக்கூடாது. அப்ப நீங்கள் ஜெபிப்பதற்கு தேவனோடு ஒரு கனெக்ஷனுக்குள்ள நீங்க கடந்து வரணும் அப்படின்னா ஒரு தனிமையான ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு இடம் அவசியமாய் இருக்கிறது. அதுதான் நம்ம இதுல இருந்து நம்ம பார்க்கிறோம். 22ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். இரண்டாவதாக நம்ம பார்க்கிற காரியம், அந்த இடத்துல தன்னுடைய சீஷர்களை படகில் ஏறி போகும்படியாக என்ன பண்ணினாரா? துரிதப்படுத்தினார். அப்படின்னா சீக்கிரம் போங்க அப்படின்னார். ஏன்? அவருக்கு ஜெபிக்க வேண்டும் என்கின்ற வாஞ்சை. அவங்க கூட இருந்தாங்கன்னா அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அவங்க பெரிய வெற்றியை பார்த்துருக்குறாங்க, தேவனுடைய அற்புதத்தை பார்த்துருக்காங்க. அந்த சந்தோஷத்துல அவங்க ஒருவரோடு ஒருவர் எப்படி ஆண்டவர் செய்தார் என்று சொல்லி, இல்லைன்னா அவரோடு கூட எப்படி நீங்க செஞ்சீங்க, உங்களை வல்லமை எவ்வளோ பெருசு அப்படின்னு அவர் புகழ்ந்து பேசியிருந்துருக்கலாம். ஆனா அந்த புகழ்ச்சியை கூட ஆண்டவராகிய இயேசு விரும்பவில்லை. பிதாவோடு தனிப்பட்ட நேரத்தை அவர் அதிகமாய் வாஞ்சித்தார் என்று சொல்லி இதுல இருந்து நம்ம பார்க்கிறோம். சில நேரங்கள்ல நாம் நண்பர்களோடு இருக்க நம்ம வாஞ்சிக்கிறோம், குடும்பத்தினரோடு நம்ம இருக்க வாஞ்சிக்கிறோம். ஆனா இங்கிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற காரியம், ஜெப நேரம் என்று ஒரு நேரத்தை நம்ம முன்குறித்து இருப்போம் என்றால் அந்த நேரத்துல நெருங்கினவர்களாய் இருந்தாலும் அவர்களை நம்ம என்ன பண்ணணும்? அவர்களை விட்டு நாம் விலகி கடந்து செல்ல வேண்டும். அந்த இடத்துல நாம் பிதாவோடு நாம் நேரத்தை செலவிட. ஏன்னா இந்த உலக மக்களை பார்க்கிலும் பிதாவை அதிகமாய் நேசிக்கணும். அவருக்கு முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகம் மனிதர்களை கொடுத்தது, ஆசீர்வாதமாக கொடுத்ததே அவர்தான். அவர் கொடுக்கலன்னா நம்ம பெற்றுக்கொண்டு இருக்க முடியாது. உலகத்துல எந்த ஆசீர்வாதமா இருக்கட்டும் அது தேவனிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டதா இருக்கிறது. அப்ப அதை நம்ம அறிந்து கொள்வோம் என்றால், இன்னைக்கு நண்பர்கள் இருக்காங்க, இன்னைக்கு நல்லா பேசுறவங்க இருக்காங்க, இன்னைக்கு சந்தோஷமா பேசக்கூடிய பழகக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? அப்படி அந்த உணர்வு நமக்கு இருக்கும்போது அவரை முக்கியப்படுத்துவோம். ஏன்னா அவரை நம்ம இன்னும் அதிகமா நேசித்தோம்னா, இன்னும் அவரோட நேரத்தை செலவு பண்ணோம்னா இன்னும் அந்த உறவுகள் சந்தோஷமா இருக்கும். இன்னும் அந்த உறவுகள் உங்க வாழ்க்கையில நிலைத்து நிற்கும். இதை விட அதிகமான நன்மைகளை தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் மனிதர்களை முக்கியத்துவப்படுத்துவதை விட்டுவிட்டு, இல்ல மற்ற காரியங்களுக்கு நீங்க நேரத்தை செலவிடுவதை விட்டுவிட்டு தேவனோடு ஒரு ஐக்கிய நேரத்துக்காக நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும். மனிதர்களோடு இருக்கிறத விரும்புறதை பார்க்கிலும் தேவனோடு இருக்கிறத விரும்புகிறது நலமாய் இருக்கிறது. அவருடைய சமூகத்துல இருக்கிறதுக்கு நாம் வாஞ்சிக்க வேண்டும். தாவீது எப்படி தேவனுடைய பிரசனத்துக்காக வாஞ்சித்து, மான்கள் நீரோட வாஞ்சித்து கதறுவதை போல நான் கதறேன்னு சொன்னார். அவருக்குள்ள எவ்வளோ வாஞ்சை இருந்திருக்கு. அதே போல அந்த வாஞ்சை தான் நம்மை ஆசீர்வதிக்க கூடியதா இருக்கிறது. அந்த வாஞ்சை, தாவீதுக்குள்ள இருந்த அந்த வாஞ்சை தான் தாவீதை உயர்த்தியது, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள செய்தது. ஆகையால் நாமும் கூட அப்படிப்பட்ட வாஞ்சி உள்ளவர்களாய் இருப்போம் என்றால், எப்படி தாவீதை தேவன் ஆசீர்வதித்தாரோ அதை பார்க்கிலும் பல மடங்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் இன்னைக்கு பிள்ளை என்கின்ற ஸ்தானத்துல நம்ம இருக்கிறோம்.
அவர் அப்பா என்கின்ற உறவை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் அப்ப தாவீதுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் நிச்சயமா உங்களுக்கும் எனக்கும் மிகுதியான நன்மையை பிதாவானவர் கொடுப்பார். ஆனா நம்ம பிதாவானவரோட நேரத்தை செலவிட வேண்டும். அவருக்கு நேரத்தை நாம் கொடுக்க வேண்டும். மற்ற காரியங்களை நாம் விட்டு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் கொடுப்போம் என்றால் தேவனுடைய மிகுதியான ஆசீர்வாதத்தை நாம் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். சில நேரத்துல நான் ஜெபிக்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம பொறுப்புகளை செய்து முடிக்காம நம்ம போகக்கூடாது. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் செய்து அனுப்பிவிட்டு அவர் அந்த தனித்து நேரத்துக்குள்ள அவர் கடந்து போனதை நாம் பார்க்கிறோம். ஆகிய நம்முடைய பொறுப்புகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். நாம பிளான் பண்ணணும். இந்த நேரத்தை நம்ம ஆண்டவர் கொடுக்கணும் அப்படின்னா இந்த காரியங்களை நான் இதுக்குள்ள முடிக்கணும், இந்த காரியங்களை நான் செய்து முடித்துட்டு நான் என்ன பண்ணணும், ஆண்டவருக்காக இந்த நேரத்தை நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணி அதை செய்து முடிக்கும் போதுதான் நம்ம என்ன செய்ய முடியும்னா அந்த நேரத்தை முழுமையா நம்ம செலவிட முடியும். இல்லைன்னா நம்ம ஜெபத்துக்குன்னு போவோம், அப்பதான் கதவை தட்டுவாங்க, இல்லைன்னா அப்பதான் ஒரு கால் வரும், இந்த காரியம் என்று சொல்லி. அப்ப அந்த காரியங்கள் எல்லாம் அந்த நாளுக்குரிய காரியங்களை நம்ம செய்து முடித்து விட்டோம் என்றால், இல்லைன்னா அதிகாலையில நம்ம எழும்பி முதல் நேரத்தை ஆண்டவருக்கு நம்ம கொடுப்போம் என்றால் நிச்சயமாய் நாம் அந்த தனிப்பட்ட உறவுக்குள்ள கடந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எந்தவித ஒரு இடையூறும் இல்லாமல் நாம் தேவனுடைய சமூகத்துல மகிழ்ந்து களி கூறுகிற ஒரு ஆசீர்வாதமான நேரம் நிச்சயமாய் நமக்கு உண்டாயிருக்கும். ஆகையால் இப்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்துல இருந்தும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அப்ப இங்க நம்ம பார்க்கிற காரியம், அங்க அறைக்குள் போய் கதவை மூடி நம்ம எப்படி ஜெபிக்கணும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம தேவனோடு ஒரு தொடர்பு அந்த இடத்துல இருக்கும்படியாக ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் வார்த்தை மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்ப அந்தரங்கத்துல அப்படின்னா யாரும் பார்க்காத நேரம், யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத அந்த நேரம், மறைவிடத்துல தேவனோடு அந்த அன்பை பரிமாறுகிற அந்த நேரம், அது நமக்கு நன்மையானதை கொடுக்கக்கூடிய நேரமாய் இருக்கிறது. அந்தரங்கத்துல நம்ம பிதாவை நோக்கி கூப்பிடும் போது அவர் எப்படி பலன் அளிக்கிறாரா, வெளியரங்கமாய் பலன் அளிக்கிறார். நீங்க எப்ப ஜெபிச்சீங்கன்னு மற்றவங்களுக்கு தெரியாது, எப்ப நீங்க ஆண்டவரோட போராடினீங்கன்னு தெரியாது, எப்ப ஆண்டவரோட இருதயத்தை கவர்ந்தீங்கன்னு தெரியாது. ஆனா வெளியரங்கமாய் பலன் உண்டாகும் போது ஜனங்கள் உங்களோட உறவு, தேவனோடு இருக்கிற உறவை குறித்து அறிந்து கொள்வார்கள். ஆகையால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். நாம் அவர் அண்டை நாம் ஓடி போகும்போது, பாதத்துல நாம் பிடித்து கொண்டு நாம் செபிக்கும் போது, அவரோடு பாதத்துல அமர்ந்து கொண்டு மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல அவரோடு கூட இணைக்கப்படுகிற அந்த ஜெப நேரம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால் கர்த்தர் வெளியரங்கமாய் பலன் கொடுக்கிறதை நம்முடைய வாழ்க்கையில நாமும் பார்ப்போம், நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் நிச்சயமாய் பார்ப்பார்கள். ஏனென்றால் எல்லாரும் தெரிந்து கொள்கிற விதத்துல தேவன் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார், நம்மை பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார், நன்மையினால் நம்மை திருப்திப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். சில உதாரணங்களை வேதத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். யாக்கோபு தேவனோடு தனித்து போராடி ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொண்டார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24 முதல் 28 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு பிந்தி தரித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து துழுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். இந்த சம்பவத்துல நம்ம பார்க்கும்போது யாக்கோபு அந்த இடத்துல தனித்து இருந்து தேவனோடு போராடி அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். அப்ப யாக்கோபு என்ற பெயர் மாற்றப்பட்டது. இஸ்ரவேல் என்கின்ற ஆசீர்வாதமான ஒரு பெயரை தேவன் கொடுத்தார்.
பெயர் மற்றும் மாற்றப்படவில்லை. அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஆசீர்வாதத்தினால் நிரம்பி வழிகிற வாழ்க்கையை யாக்கோபுக்கு தேவன் கொடுத்தார். அப்ப அந்த இடத்துல தேவனோடு தனித்து அவர் போராடின பொழுது அங்கு தயவு உண்டாயிற்று. அவனுடைய ஜீவனுக்கு பயந்து கொண்டிருந்த அந்த நேரத்துல தேவன் தன் சகோதரனுடைய கண்கள்ல தயவை கட்டளையிட்டு அந்த இடத்துல சமாதானத்தை கட்டளையிட்டார். ஆகையால் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பிரகாரமாக அவன் மீண்டும் அந்த தேசத்துக்கு வந்து அந்த தேசத்தை சுகந்தரித்துக் கொள்கிற கிருபையை யாக்கோபு பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் இப்படிப்பட்ட தனித்து ஜெபிக்கிற நேரங்கள் வாழ்க்கையே மாற்றி அமைக்கக்கூடிய நேரங்களாய் இருக்கிறது. நம்முடைய ஒரு போராட்டமான ஒரு நேரத்துல, அப்படி நெருக்கமான நேரத்துல நாம் தேவனுடைய பாதத்துல அமர்ந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்மை மீட்டு எடுக்கிறவராய் இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய அந்த பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும்போது அது சூழ்நிலைகளை மாற்றுகிறது, மனிதர்களை மாற்றுகிறது. அவரால் செய்யக்கூடாத காரியம் எதுவுமே இல்லை. அப்ப அவருடைய சமூகத்துல நாம் ஜெபிக்கும் போது அவருடைய பாதத்துல அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தான் இருக்கிறார்கள், அவர்கள் விடுவிக்கப்பட்டவர்களாக தான் இருக்கிறார்கள், அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்களாக தான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாள்ல நீங்க ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் பாதத்துல அமர்ந்திருப்போம், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். தேவனுடைய விருப்பம் இன்னைக்கு உங்க ஒவ்வொருவரையும் அவர் அவருடைய சமூகத்துக்கு, அவருடைய பிரசன்னத்துக்கு, ஜெப நேரத்துக்கு அவர் அழைக்கிறார். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 10 முதல் 14ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். என் நேசர் என்னோடே பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே எழுந்து வா. இதோ மாரி காலம் சென்றது, மழை பெய்து ஒழிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடுங்காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் தேசத்தில் கேட்கப்படுகிறது, அத்தி மரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி. உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது என்றார். ஆமென். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அவருடைய சமூகத்துக்கு நீங்க வரும்படியாக, அவருடைய பிரசனத்துக்கு வந்து அவரோடு நீங்கள் பேசும்படியாக, உறவு கொள்ளும்படியாக அவர் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். எல்லா நன்மையா இருக்கு, நம்மை சுற்றிலும் அவர் நன்மையானதை நமக்கு கொடுத்திருக்கிறார், நம்மை திருப்திப்படுத்தி இருக்கிறார். எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டு நாம் நமக்காக வாழ்வதற்காக அல்ல, அவர் நமக்கு கொடுத்ததை நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி சொல்லும்படியாக, அவருடைய பிரசன்னத்துக்கு ஓடோடி வரும்படியாக அவர் விரும்புகிறார். இன்னைக்கு ஒவ்வொருவரையும் அவர் அழைக்கிறார். இப்படிப்பட்ட ஜெப நேரத்துக்குள்ள, தனிப்பட்ட ஜெப நேரத்துக்குள்ள நீங்க கடந்து வரும்படியாக அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்துக்கு ஓடி வாங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறது, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்க. ஒரு நிறைவான ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில கடந்து வரும். இங்க பார்க்கிறோம், அவர் அன்பாக உங்களை அழைக்கிறார். சில நேரத்துல சில காரியங்களை நம்ம தவறி இருக்கலாம், ஆனா அவர் நம்மளை எப்படி பார்க்கிறார்? உங்களை பார்க்கணும்னு அவர் விரும்புகிறார், உங்க சத்தத்தை கேட்கணும்னு அவர் விரும்புகிறார். எப்படிப்பட்ட அன்பான தேவன் பாருங்க. நம்ம பயந்துட்டு இருக்கிறோம், ஐயோ ஆண்டுட்டு போலாமா, நம்ம இது பண்ணிட்டோம், இதை செய்யல, அவர் சொன்னாரு. ஆனா அவர் நம்மளை எப்படி பார்க்கிறாரா? ரூபவதியாய் பார்க்கிறார், நம்மளை பழுது ஒன்றும் இல்லாதவர்களாய் பார்க்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறார். அந்த அன்பு தான் அப்படியாக அவரை பார்க்க வைக்கிறது. ஆகையால் நாமும் கூட அவருடைய அன்பை புரிந்து கொண்டு அவரை நேசித்து அவரோடு ஐக்கியப்பட ஓடோடி செல்வோம் என்றால் அவர் நம்மை அணைத்து கொண்டு ஆசீர்வதிப்பது நிச்சயம். இந்த நாள்ல தேவன் உங்களை அழைக்கிற இந்த அழைப்புக்கு செவி கொடுத்து ஜெப நேரத்துல அவரோடு கூட ஐக்கியப்படுங்க. ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் நல்லவர் அப்பா, நீர் பெரியவர் ராஜா. அப்பா நீர் எவ்வளவு பெரிய தேவன் அப்பா. அப்பா நீர்
கர்த்தாவே எங்களை நேசித்து எங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிற தேவன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் மூலமாக ஒரு முன்மாதிரியை நீர் எங்களுக்கு காமித்து, எப்படியாக ஜெப நேரத்தின் மூலமாக நாங்கள் எங்களுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும், நாங்கள் எப்படி வல்லமையான வாழ்க்கை வாழ முடியும், எப்படி சோதனையை ஜெயிக்க முடியும், எப்படி சூழ்நிலையை கடந்து நாங்கள் வர முடியும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. அதற்காக நன்றி அப்பா. நீர் கற்றுக் கொடுத்த பாடங்களை அப்பா நாங்கள் செயல்படுத்த இந்த நேரத்தில் எங்க ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். அந்த ஜெப நேரத்தை கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் நீர் வாய்க்க பண்ணுவீராக. உடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுவீராக. சத்துருவதற்கு விரோதமாய் வைத்திருக்கிற எல்லா தடைகள், டிஸ்டர்பன்ஸ்கள் அப்பா கர்த்தாவே, வேலைகள், பொறுப்புகள் அப்பா, அவைகளிலிருந்து கர்த்தாவே அப்பா அவைகளை முடித்து விட்டு உடைய சமூகத்துக்கு ஓடோடி வர ஒரு நேரத்தை நீர் அவர்களுக்கு கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, பிசாசு கொண்டு வருகிற எப்படிப்பட்ட தடைகளா இருந்தாலும் எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தால் நிர்மூலமாக்கி போடுகிறோம். உமோடு தனிப்பட்ட உறவை அப்பா கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக. அப்படிப்பட்ட ஜெப நேரங்களை நீர் கொடுப்பீராக ராஜா. தங்களுடைய இருதயங்கள்ல கர்த்தாவே தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள அப்பா, கர்த்தாவே தங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ள நீங்க கிருபை பாராட்டுங்க அப்பா. அப்பா, ஒரு நேரத்தை அவங்க கர்த்தாவே முன்குறிக்கட்டும், ஒரு இடத்தை முன்குறிக்கட்டும் அப்பா. தனிமையாய் கர்த்தாவே தங்களை பிரித்து அப்பா உம்மோடு இணைந்து கொள்ளத்தக்கதான கிருபை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் உதாரணங்களை பார்த்தோமே, அப்படியாக தனித்து ஜெபித்தவருடைய வாழ்க்கையில அப்பா நீர் நன்மை செய்தீர் ராஜா. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் நன்மை செய்வீராக. அது மாத்திரமல்ல அப்பா, எங்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அப்பா உம்முடைய வல்லமையினாலும் அப்பா கர்த்தாவே உம்முடைய அப்பா அபிஷேகத்தினாலும் எங்களை நீர் நிரப்புவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வாஞ்சையோடு கேட்கிறோம். தாவீது வாஞ்சையோடு அப்பா உம்முடைய பிரசன்னத்துக்காக கர்த்தாவே அப்பா கதறினது போல அப்பா உம்முடைய பிரசன்னத்துல நாங்க அமர்ந்து உம்மோடு ஐக்கியப்பட அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக என்று வாஞ்சையோடு நாங்க கேட்கிறோம் அப்பா. வாஞ்சியோடு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த பாக்கியத்தை நீர் கொடுப்பீராக அப்பா. நீர் இந்த நாள்ல அழைத்த அழைப்பு அப்பா, அதுக்கு செவி கொடுக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. அப்படி சமூகத்துக்கு ஓடோடி வருகிற ஒவ்வொருவரையும் நீங்க அணைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய அன்புனால நிரப்புங்க அப்பா. உங்க அன்பை ஊற்றுங்க அப்பா. அப்பா உங்களுடைய அன்பு கர்த்தாவே ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிரப்பட்டும், ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நிரப்பட்டும். உங்களுடைய அன்பு தான் எல்லாவற்றுக்கும் மேலான் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள அப்பா உங்களுடைய அன்பினால கர்த்தாவே பலப்படுத்தப்பட, உம்முடைய நேசத்தை வாஞ்சித்து அப்பா உம்மோட ஐக்கியப்பட நீர் கிருபை செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் மிகவும் வாஞ்சிக்கிற காரியம் அப்பா அந்த ஐக்கியமாய் இருக்கிறது. மனிதனோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று விரும்பி பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்தீரல்லவா அப்பா. கர்த்தாவே இந்த ஜனங்களை பிதாவோடு இணைக்கும்படியாக அப்பா, ஆவியில மரித்து போனவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்கும்படியாக இயேசுவே பூமிக்கு இறங்கி வந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நீர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஐக்கியத்தை, இந்த உறவை அப்பா ஒவ்வொருத்தரும் பலப்படுத்தி கொள்ள, பயன்படுத்தி கொள்ள, அதன் மூலமாக நன்மையை தங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்க நீர் கிருபை செய்வீராக. நீர் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. தேவனோடு ஐக்கியப்படுவோம், ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வோம்.